இவங்க அண்ணல் அம்பேத்கரை ஏத்துக்க மாட்டாங்க, தந்தை பெரியாரை ஏத்துக்க மாட்டாங்க. அண்ணல் அம்பேத்கரை அவருடைய சனாதன எதிர்ப்பு சிந்தனையிலிருந்து இந்திய அரசை எப்படி கையாள வேண்டும் என்று நாம் கற்றுக்கொள்கிறோம். இந்திய சமூகத்தை எப்படி புரிஞ்சுக்கணும் கற்றுக்கொள்கிறோம். இந்தியாவுக்குள்ளாக ஜாதி எப்படி இயங்குகிறது, அதுல இருந்து எப்படி விடுதலை பெறுவது என்று கற்றுக்கொள்கிறோம். தமிழ்நாட்டில் பெருந்திரளான மக்கள் அண்ணல் அம்பேத்கர் அவர்களை தலைவராக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அப்படியான மக்களை நிராகரித்து விட்டு எப்படி தமிழ் தேசம் கட்ட முடியும்? மணியரசன் பார்த்து கேட்க விரும்புறேன். கேட்டா அவர் என்ன சொல்லுவாங்கன்னா, அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் இதெல்லாம் எங்களுக்கு விமர்சனம் இருக்கிறது என்று பேசுறாங்க. எல்லாத்துக்கும் எல்லாருக்கும் விமர்சனம் இருக்கிறது. ஆனால் அவர்கள் எதை மையமாக வைத்தார்கள்? சாதி ஒழிப்பை மையமாக வைத்தார்கள். அதுல பாதிக்கப்பட்ட மக்களின் விடுதலையை அவர் மையமாக வச்சு போராடினாங்க. அதை ஏற்றுக்கொள்வது ஐயா மணியரசனுக்கு என்ன பிரச்சனை? எங்களுக்கு இதெல்லாம் விமர்சனம் சரிங்க. ஆனால் அவரோட உடன்படுறதுக்கு ஒரு புள்ளி கூட உங்களுக்கு கிடையாது. ஆனால் அம்பேத்கரோட உடன்படுவதற்கு மணியரசன் அவர்களுக்கு ஒரு புள்ளி கூட கிடையாது. அவருக்கு அது முக்கியம் இல்ல. ஜாதி ஒழிப்பு தேவையில்லை. ஜாதியால் பாதிக்கப்படுகின்ற மக்களை பற்றி அவருக்கு அக்கறை இல்லை. கேட்டா நாங்க 30 ஆண்டுகளுக்கு முன்பு 40 ஆண்டுகளுக்கு முன்பு கம்பு சுத்திட்டு இருப்பாங்க. 30 ஆண்டு 40 ஆண்டுகளுக்கு முன்பு பண்ணோம்னா 50 ஆண்டுகளுக்கு முன்பு திமுக கூட இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் பங்கெடுத்து அதே வந்து பேசிட்டு இருக்க முடியும். இன்னைக்கு என்ன நிலைமை? அதை பேசும். இன்னைக்கு செய்வதுதான் அரசியல், நேற்றைக்கு செல்வது வரலாறு தான். அது பயன்படாத ஒரு அளவுல. இலக்கியத்தால் ஒன்றுபட்டு உன்னை போன்ற மக்களே வரலாற்றை படைப்பார்கள்.